நீங்க தினமும் சாப்பிடுற உணவு உங்க உடலுக்கு மருந்தா அல்ல மெதுவா பாதிக்கிற விஷமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கரியர் தான் பிஎஸ்சி நியூட்ரிஷன். இப்போ ஹெல்த் அவேர்னஸ் அதிகமா இருக்கிற இந்த காலத்துல சரியான உணவு ஈக்குவல் டூ நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த பிஎஸ்சி நியூட்ரிஷன் கோர்ஸ்க்கு டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இந்த வீடியோல இந்த கோர்ஸ் பத்தி முழு டீட்டெயில் கிளியரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வே டு கரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அண்ட் அதர் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படின்னா உணவு ஆரோக்கியம் டயட் பிளானிங் அண்ட் டிசீஸை ஃபுட் மூலியமா எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற பத்தி படிக்கிற ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். இந்த கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இயர்ஸ். நீங்கள் 3 இயர்ஸ் அகாடமிக்லையும் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுவீங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் கான்செப்ட் படிப்பீங்க அப்படின்னா ஹியூமன் நியூட்ரிஷன், ஃபுட் சயின்ஸ், டயட் தெரப்பி, பயோகெமிஸ்ட்ரி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், கம்யூனிட்டி நியூட்ரிஷன், இந்த மாதிரி கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் படிப்பீங்க. தென் இந்த கோர்ஸை யாரெல்லாம் படிக்கலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். தென் இந்த கோர்ஸை நீங்கள் எப்படி அட்மிஷன் போட்டு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வே பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் போடுறது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ணுற பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலியமாக இந்த பிஎஸ்சி நியூட்ரிஷன் கோர்சஸுக்கு அட்மிஷன் போடுறது. இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டான கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் இந்த கோர்ஸ் எந்த கவர்மெண்ட் காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் டோட்டலாக 20 சீட் அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணுறாங்க. மேபி இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆனாலுமே மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. நம்ம சேனல்லையுமே அப்டேட் பண்ணுறேன். இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டோட்டலாக 20 சீட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 180க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் சீட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தென் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா 5,000 to 10,000 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிரைவேட் காலேஜில் போறீங்க அப்படின்னா 1.5 லேக்ல இருந்து 2 லேக் வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் சம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லையுமே கவுன்சிலிங் மூலியமாக ஆஃபர் பண்ணுவாங்க. 1 or 2 காலேஜஸ்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படி ஆஃபர் பண்ணி அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 லேக் to 1.5 லேக்குள்ளே இருக்கும். டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா சம் காலேஜஸில் டொனேஷன் அப்படிங்கிறது கேட்பாங்க. தென் இந்த கோர்ஸை படிக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை முடித்த பிறகு டயட் பிளான் கிரியேட் பண்ண தெரியும், நோயாளிகளுக்கு ப்ராப்பராக நியூட்ரிஷன் சஜஸ்ட் பண்ண முடியும், தென் வெயிட் லாஸ், வெயிட் கெயின் டயட் பிளான் பண்ணலாம், தென் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கைட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. தென் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும்னா இந்த கோர்ஸ்க்கு ஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸில் கிளினிக்கல் நியூட்ரிஷனாக அண்ட் கிளினிக்கல் டயட்டீஷியனாக ஒர்க் பண்ணலாம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் நியூட்ரிஷனிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். ஹோட்டல் அண்ட் கேட்டரிங்ல ஃபுட் கன்சல்டன்ட்டா ஒர்க் பண்ணலாம். ஜிம் ஃபிட்னஸ் சென்டர்ல டயட் எக்ஸ்பர்ட்டா ஒர்க் பண்ணலாம். நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி நியூட்ரிஷனிஸ்டா ஒர்க் பண்ணலாம். இதே மாதிரி நல்லா ஸ்கோப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஜாப் ரோல்ஸ் நீங்க எந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்ல பிளேஸ் ஆவீங்க அப்படின்னா டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ஹெல்த் கோச். ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன் எந்த மாதிரி இருக்கும்னா எம்எஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஸ்பெஷலைசேஷன், பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷன். எம்எஸ்சி முடிச்ச சேலரி அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாக இருக்கும். தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுமே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இந்தியாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 15,000ல இருந்து 30,000க்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் 40,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்ராடில் போனால் சேலரி அப்படிங்கிறதும் இன்னும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கான ஜாப் எதை பொறுத்துனா உங்களுக்கான ஸ்கில் அண்ட் ப்ராக்டிஸை பொறுத்து தான் இருக்கும். தென் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது முக்கியம். பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட்டான கரியரை இந்த கோர்ஸ் உருவாக்கி கொடுக்கும். உணவு சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாகும். அந்த உணவையே கரியராக மாற்றணும்னா பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் ஒரு சூப்பர் சாய்ஸ். ஹெல்த் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவல் அண்ட் கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு
வே டு கரியர் பிசிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் வே டு கரியர் பிசிக் இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.